கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 118:15 வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது நீதிமான்களுடைய வீட்டிலே இரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமை வேதத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சகையனுடைய வீடு ஸ்தோத்திரம் ஒரு இருள் நிறைந்த ஒரு பவனமாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சகையனுடைய வீட்டுக்குள்ளே கடந்து சென்ற போது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி ஆண்டவர் அந்த வீடை ஒரு ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உள்ள ஒரு வீடாக மாற்றினார். எப்படி இந்த வீடு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டதானால், இந்த சகைவு ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே தன் பாவங்களை மறைக்காமல் தன்னுடைய பாவங்களை விட்டு விடுவதற்கு மனதை அவன் செலுத்தினபடியால் கர்த்தர் அவனுடைய வீடை ஆண்டவர் நீதிமான்களுடைய வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தத்தை ஆண்டவர் சகையனுடைய வீட்டிற்கும் கொடுத்தார். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இயேசு அந்த வீட்டில் அந்த கம்பீர சத்தம் காணப்பட்டது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த காலை டிவோஷன் வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வீடுகளும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் நிறைந்த ஒரு வீடுகளாய் கர்த்தர் நம்முடைய வீடுகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வீடுகளிலே தங்குவாராக. நாம் வாஞ்சிப்போம், நம்முடைய குறைவுகளை எல்லாம் விட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்படுவோம். நிச்சயமாய் ஸ்தோத்திரம், அந்த ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் நம்முடைய வீடுகளிலே காணப்படும். செபிப்போமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நீதிமான்களுடைய வீட்டில் ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் உண்டென்று சொன்னீரே அப்பா. அந்த ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் இந்த டிவோஷன் வார்த்தை கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பவனங்களிலும் வீடுகளிலும் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இருள் நிறைந்த அனுபவங்கள் வீடுகளை விட்டு மாறட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருடைய வீடுகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்துல தருகிறேன். தடைகளை எல்லாம் மாற்றும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.